அவையில வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரச்சியை கூட கொண்டு போயிடும். ரச்சி கடை, கசாப்பு கடைன்னு சொல்லிடணும். அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. என்ன மாதிரிண்ணா இது வந்து பங்காவா விற்பீங்க? டீலவர் டிவில்லவர் சொல்ற நீங்கள் கட்டாயம் இந்தியா வாங்க. என்ன தூணோட தூணா சில நேரம் நிக்கிறீங்களா? எழுந்துரு கோலி சோடா. ஒரு உயிரை வதைக்கிற மாதிரி காட்டையிலாது, அது சித்திரவதை பண்ற மாதிரி காட்டையிலாது, ரத்தங்கள் காட்டையிலாது, ஒரு ஆயுதம் பயன்படுத்துற மாதிரி காட்டையிலாது. ஆடையினி வந்து இதுல கட்டி தூக்கி வந்து உரிக்க போடணும். இது செம்மறியாடா. அண்ணாண்ட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. எப்படி அந்த ஒரு உடுப்பு போட்டுட்டு கலட்டுற மாதிரி அப்படியே கலட்டுறாரு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி நினைக்கிறோம். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா வந்து இன்றைக்கு நாங்கள் குற்றாலம் அருவி நோக்கி போய்கொண்டிருக்க இடையில ஒரு விஷயம் வந்து சந்திச்சு நாங்கள் இந்த சந்தை இன்றைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து குற்றாலத்தில் குளிக்க போகிறோம். அதோட இந்த என்னென்னு சொல்கிறோம், எங்களோட ஊரில் இந்த மாட்டு ஆட்டு கடை இருக்க, மாட்டிறச்சி கடை ஆட்டிறச்சி கடை இருக்குது தானே, அதுகள் எல்லாமே வந்து மிகவும் ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு வீதியோரம், அதுவும் கடைகள் மாதிரியே இல்லை. நார்மலாக ஒரு வீதியோரமாக ஒரு பாயை விரிச்சிட்டு அதுலேயே வச்சு ரச்சியில் வந்து கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறோம். இப்போ வேள்விக்கு அறுக்க என்ன மாதிரி செய்யணுமோ அப்படி வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஊரில் வந்து ஆடு மாடு அறுக்கிறதுனா வந்து முதல் நாளே ஆடு மாடை கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரி பிஹெச்கிட்ட வந்து கொண்டே விடுவினோம். அவையில் அந்த ஆட்டு மாட்டை பரிசோதிச்சுட்டு அது அந்த ஆட்டு மாட்டுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா, அது சாப்பிடக்க மனுஷருக்கு ஏதாவது அந்த வருத்தங்கள் வருமா, அது நோயற்றது, அதால் மனுஷருக்கு ஏதாவது தீங்கில்லை என்று டெஸ்ட் பண்ணினா பிறகு அதுக்கு ஒரு 10 அனுமதி கொடுப்பினோம். இதை நீங்கள் வெட்டலாம், இதை வெட்டி வந்து மக்களோட பாவனைக்கு ரட்சிக்காக வந்து கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று பெர்மிஷன் கொடுத்த பிறகுதான் அதை வந்து அறுப்பினோம். அப்படி இல்லாமல் அவையில் வேறு எங்கே வீடு வழியை கூட ஏதாவது இதுக்கு அறுக்க போனோம்னா வந்து அந்த வீடு வழியை வச்சு வெட்டினதைக்காண்டி அவையில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரச்சியை கூட கொண்டு போயிடும். அப்படி இல்லாட்டி ஏதாவது வேள்வி சம்மந்தமான விஷயங்களில் வந்து வெட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. அதுவுமே வந்து சுற்றி 4 மறைப்பில் வந்து வெட்டி கொள்ளிக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி எண்டு இல்லை. இங்கே வந்து வித்தியாசமாக இந்த ரோட்டு கரையில் ஒரு மரம் ஒன்று நிற்குது. அந்த மரத்துலேயே வந்து ஆட்டை தூக்கில் போட்டு அப்படியே ஆட்டை அறுத்து அதுக்கு பக்கத்துலேயே வச்சு உரித்து அப்படியே வச்சு பங்கு போட்டு குடிக்கணும். அப்படித்தான் கணக்க கடைகள் இந்த வரைய ஃபுல்லாகவே வந்து கடைகள் இருக்குது. இன்றைக்கு போய் உங்களுக்குமே வந்து பார்த்துக்கொள்கிறேன். எனக்கு பார்த்த உடனே வந்து வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்வோம் வண்டி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 5 மணிக்கே வெளிக்கிட்டோம். 5 மணிக்கு இன்றைக்கு இது அதிகாலையில் வந்தால் தான் இதுவுமே வந்து சரியாக இருக்கும். இங்கே வேறுங்க இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வந்து நிற்கிறார். இதுதான் அந்த இடம். இந்தியாவில் ஃபுல்லாக காணலை அப்படியே வீடுகள்லாம். அதுவும் இந்த ரோட்டு தான். இந்த ரோட்டு சைட்டில் இப்படியே பார்த்தீங்களா இதில் வச்சு பங்கு போட்டு கொடுப்பினோம். இதில் வச்சு வெட்டியாச்சு. இனி அடுத்த ஆட்டுக்கு வந்து காத்திருக்கிறோம். ஐயா வணக்கம். பேசலாமா உங்களோட? எவ்வளோ ஆடு கறி எவ்வளோ போகுது? கறியா பங்கா? கறி கிலோ கணக்கா? ஆமாம். பங்கு கணக்கு இல்லையா? இல்லை, பங்கு கிலோ கணக்குன்னா தனியாக ரச்சி மட்டுமா போடுவீங்க, எல்லாமே போடுவீங்களா? எப்படி ஆட்டுன்ற ரச்சி மட்டுமா போடுவீங்க, இல்லை ஈரல் எல்லாம் இருக்கும்? எல்லாமே இருக்கு. அப்போ அது பங்கு தான். அப்படிதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. சரி எல்லாமே. ஆனால் எடை போட்டு கொடுப்போம். பங்கு போட்டு எடை போட்டு கொடுப்பீங்க. எவ்வளவு போகுது கிலோ? 1000 ரூபா. 1000 ரூபா. அங்கால 900 800 ரூபா சொன்னாங்க. இங்க 1000 ரூபா. அப்போ உங்களோட கொஞ்சம் ஸ்பெஷல் ஆடு, கருப்பாடு. இங்க கூடுதலா அந்த பாருங்க, அதுல இதுலயே வச்சு ஆடுவீங்க. ஆமா, அங்க வச்சு. எதுல தூக்கு போட்டுருவீங்க? அந்த பாருங்க, அதுல ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல கயித்துல தூக்கு போட்டுட்டு அப்படியோ அறுத்துருவீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இது செய்வீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பார்க்குறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்றோம். எத்தனை கிலோ நிற்கும் ஒரு ஆடு அறுத்தீங்கன்னா வந்து எத்தனை கிலோ விழும்? அது இன்னைக்கெல்லாம் இது 13 கிலோ. 13. வெறும் 13 கிலோ? ஆமாம். அவ்வளோதான். எலும்போட சேர்த்து 13 கிலோ. ஓகே. எவ்வளோதுக்கு வேண்டுவீங்க? எவ்வளோதுக்கு? 1000 ரூபாய்னா 13,000 வந்துட்டு. எவ்வளோதுக்கு வேண்டிங்க அந்த ஆடு? எவ்வளோதுக்கு வேண்டிங்க? வாங்கினது அது ஓனர் தான். ஓனர் தான் வாங்க. அப்போ நீங்கள் இங்கே வேலை செய்வீங்க? ஆமாம்.
ரைட்டு. ஆடு இங்கே கூடுதலா செம்மறி ஆடா இல்லாட்டி சின்ன வெள்ளாடு வெள்ளாடு? ஆமாம். செம்மறி ஆடு அடிக்கிறதா? செம்மறி ஆடும் இருப்பாங்க, அண்ணா அங்கோடியா இருப்பாங்க. அங்கே இருப்பாங்க. ரைட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ எத்தனை மணிக்கு இது தொடங்கிடுவீங்க? காலையில் 5 மணிக்கு. 5 மணிக்கே கொண்டு வந்து அறுக்க தொடங்கிடுவீங்க. இப்போ ஆடெல்லாம் முடிஞ்சுது, அடுத்து என்ன செய்ய போறீங்க? இது முடிஞ்சுன்னா 2வது வெட்டுவோம். ஆளு கேட்டாங்கண்ணா. ஆளு கேட்டாங்கண்ணா. இப்போ அடுத்த ஆடு வரப்போகுது. ஆமாம். வந்தாலும் இதில் வச்சு தான் போட போறீங்க? ஆமாம் ஆமாம். அப்போ ஆக்கள் எல்லாம் பார்த்துட்டு போக ஒரு பிரச்சனை இல்லை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு ஞாயிறு எத்தனை ஆடு வெட்டுவீங்க? எத்தனை ஆடு வெட்டுவீங்க ஒரு ஞாயிறு? சில நாள் 2 ஆடும் 3 ஆடும் அப்படி. 3 ஆடு. ஆமாம். குடல் எல்லாம் தனியாக கொடுக்குறீங்களா? ஆமாம், தனித்தனியாக. அது குடல் எவ்வளோ போகுது? குடல் இது 400 ரூபா. 400 ரூபா கிலோ? 400 ரூபா கிலோ இல்லை, இது பொதுவாக 400 ரூபா. அப்படியே ஃபுல்லாக கொடுத்து விட்றீங்க? ஆமாம். ஈரல் அதெல்லாம் ஈரல் கறியில போட்டுருவோம், கறிக்குள்ளேயே போட்டுருவீங்க. அப்போ குடல் மட்டும் தனி எடுத்து வைக்கிறது, அது அவ்வளோத்தையும் வந்து அப்படியே 400 ரூபாய்க்கு வந்து கொடுத்துடுறது. ஆமாம் ஆமாம். இப்போ இது வெட்டுறதுக்கு வந்து அங்கே இங்கே அனுமதிகள் ஒன்றும் எடுக்க தேவையில்லை? அது பஞ்சாயத்தில் தெரியும். பஞ்சாயத்தில் சொல்லிக்குவீங்க. ரைட்டு ரைட்டு. இதுக்கு பதிவுகள் அப்படி ஒன்றுமே இல்லை? இல்லை இல்லை. நம்ம இப்படி வச்சு விதிகளில் வச்சு வெட்டேக்க எந்த போலீஸ் அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. தீபாவளி டயத்துலேயே நிறைய வெட்டுவோம். அப்பவுமே ஒன்றும் முடியாது. 11 12 மணி வரை வெட்டுவோம். மார்னிங் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், இதெல்லாம் ரொம்ப நேரம் வெட்டுவோம். சரி, இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினோம்னா வந்து இன்னும் ஒரு ஆடு வெட்டுறதை பார்க்கலாம். ஆனால் அங்கே வெட்டி கொண்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த வரிசையில்? இங்கே இதில் வந்து 1 2 3 பேர் வெட்டுதாங்க. 3 பேர். 3 கசாப் மட்டன் கடான்னு இருக்கு. கசாப்பு 4 இருக்கு. ஆமாம், இது வந்து கசாப்பு கடை. ஆமாம் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க. சரி சரி சரி. 4 பேர் இருக்காங்க. ஓகேங்க, சரிங்க. சரி, இப்படி இந்த வீதிகளில் இஞ்சால பக்கம் வந்து இப்படி ஆன இறைச்சி கடை, கசாப்பு கடைன்னு சொல்லிடணும், அப்படியான கடைகள்லாம் இருக்குது. அப்படியே உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன். வித்தியாசமாக இருந்தது வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் எங்களோட ஊரில் அறுக்கிறேன்டா விடிய சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே அறுத்துருக்கணும் என்று அதை பார்க்க வந்து பார்க்குற ஆக்களுக்கு ஒரு கசப்பான இது, அது ஒரு 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 விதமான இது உயிர் கொலைன்றதுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்படி இருக்குமென்றதுக்காண்டி விடிகிறதுக்குள்ளேயே வெட்டி எல்லாம் இது செய்துதான். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 7-8 மணி ஆனாலும் 12 மணி மட்டுமே வந்து அவைகள் அந்த இறைச்சிகளை வந்து அறுத்து கொடுத்து கொண்டிருப்போம்னு சொல்லப்படுறது வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு போய் அந்த உரிக்கிற இது ஒரு நடு ரோட்டில் ஒரு மரத்தில் கயிறை கட்டிட்டு உரிக்கிறாங்க, அதையும் வந்து காட்டுறோம் உங்களுக்கு. மாட்டிறைச்சியும் இப்படி தான் வெட்டுவாங்களா? மாட்டிறைச்சி வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து வெட்டுறதுக்கு வந்து இல்லை, அவங்களோட வெட்டுற இடம் வந்து இங்கே கிடையாது, இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே வெட்டி இங்கே வெட்டு வராங்க. ஓகே ஓகே. ஆடு எல்லாமே இங்கே ரோட்டு ஓரத்துலேயே வச்சு அப்படியே உயிரோட கொண்டு வந்து அங்கேயே அறுத்து அங்கேயே மரத்தில் ரோட்டு ஓரத்துலேயே பொறிச்சு எடுத்து அப்படியே பங்கு போட்டு வச்சுட்டு. எங்களோட ஊரில் இந்த ரச்சி வெட்டிட்டு ரச்சியை வந்து கொண்டு போய்க்க கூட இதாக பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு வளம் தானே. இப்போ இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கோம், கிளிநொச்சியில் வந்து ஆடுகள் கூடவா இருக்கும். அப்போ அங்கேருந்து வந்து நாங்கள் கணக்கு கிலோ கொண்டுடலாம், ஒரு ஆளுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் கொண்டுடலாம், அது பில்லோட கொண்டுடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 10-15 கிலோ வந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னா வந்து அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. அது இங்கே வந்து நீங்கள் அங்கே வந்து அந்த அப்படி ஒரு ஆடை வந்து டாக்டர் செக் பண்ணி அதுக்கு வெட்டுறதுக்கு பரிந்துரை பண்ணி அது வெட்டுறது அது உண்மையிலேயே ஒரு சுகாதாரமான விஷயம்தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதே கிடையாது. பெரிய சனத்தொகை என்றபடியாக வந்து கட்டை படுத்த இல்லாத ஒரு நாளைக்கு 50-60 ஆடுண்டேக்கு, அதுவும் இந்த இடத்துல மட்டுமே. வேற இடங்கள் எவ்வளவு இருக்கு. இங்கே சுகாதாரத்தை பார்க்கும்போது இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வேற வழி இல்லை. இங்கே ஆனா இவ்வளவு காலமும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்கல்ல, சாப்பிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு நம்பிக்கை என்னன்னா, சில இடத்துல வந்து ஆடுகளை மறைச்சி வெட்டிட்டு வந்து வித்தன்னா அவங்களுக்கு, இப்போ நமக்கு வாங்குறவங்களுக்கு, நம்ம கறி வேண்டுறவங்களுக்கு தெரியாது அது எப்படிப்பட்ட ஆடு, நோய் இருந்துச்சா என்னன்னு தெரியாது, எப்படி எப்போ செத்ததுன்னு தெரியாது. இப்போ அவங்க கண் முன்னாடியே வெட்டி உரிச்சு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. இந்த இறைச்சி எடுத்து சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு. இஞ்சால பார்த்தீங்கன்னா டீ கடையில எல்லாம் காலையிலே வந்து ஆக்கள் வந்துட்டா, இப்போ இதுக்கு பக்கத்தில் அந்த அதில் ஒரு அறுக்கிற ஒன்று இருக்கு. பிடிக்க போயிட்டாங்களா? ஓகே. அப்போ இதில் ரெண்டாக வந்து நாங்கள் அடுத்த ஆடு போடுறதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
என்ன மாதிரிண்ணா இது வந்து பங்காவா விற்பீங்க? ஆ கிலோவும் கொடுப்பீங்களா பங்கா ஒரு பங்காவா கொடுப்பீங்க? பங்கு வச்சு கடை தான். இடை தான் பங்கு வச்சு இடை தான். எல்லாம் எவ்வளோ கிலோ? 900 ரூபா போகுது. இங்கே வந்து ஒவ்வொரு கடைக்கு வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக போகுது. எத்தனை கிலோ நிற்கும் ஒரு ஆடு? 20 கிலோ வரும். ரைட்டு ஓகே. சரி 20 கிலோ. சரி இப்போ அடுத்த ஆடு இந்த இடத்துக்கு வரப்போகுது. இதில் வச்சு கறி நல்லா இருக்கும். ஆட்டை பார்த்து தான் எடுப்பீங்க. என்னென்ன ஆடு அறுப்பீங்க? இங்கே வெள்ளாடு தான் இருப்பீங்க. ரைட்டு ஓகே. இப்போ அடுத்த ஆடு இங்கே வரப்போகுது. நாங்கள் ரெண்டா செவ்வாடு செம்மிலி என்னென்ன இனம் இருக்கு இங்கே? என்னென்ன இனம்? நாங்கள் வந்து இலங்கையிலேருந்து வந்துக்கிறோம். வெள்ளாடும் செம்பிளின்றது செம்மறி ஆடு. ஓகே சரி. அடுத்த ஆடு ஒன்று வரப்போகுது. கறி எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இந்த கறி எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி ஸ்பெஷல் தான். கறி மீன் சிக்கனு. ஆனால் இங்கே வளமையாகவே எல்லா நாளுமே கறி மீன் காய்ச்சல் ஆகலை. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. தம்பி கறி இருக்காடா தம்பி. இப்போ அந்த ஆடு வாரதுக்குள்ளே நாங்கள் சின்ன டீ ஒன்று குடிப்போம். என்ன செல்வம், ஒரே ஜாலி வாழ்க்கையா உங்களுக்கு. இங்கே பக்கத்துலேயே வந்து டீ கடை ஒன்று இருக்குது. அதில் வந்து டீ ஒன்று அடிப்போம். உண்டு டீ கடையில் க்ரௌட் இல்லாதனால காண்றதே இல்லை. இங்கே வந்து நான் ஒரு நாளைக்கு 4-5 டீ வந்து குடித்த தருணங்களும் உண்டு. டீ குடிப்போம். 24 மணி நேரம் டீ காஃபி. அங்கே பாருங்க, இந்த போட்டு பாருங்க, அதை மெயினாக காட்டுங்க. 24 மணி அளவும் டீ என்றார். டீ லவர் என்று சொல்கிற நீங்கள் கட்டாயம் இந்தியா வாங்க. என்ன வந்து ஏண்டா பிரகாஷ் சொன்னவன் வந்து இலங்கையில் தானே கட்டி தராங்க இல்லைன்னு. நீ செஃப்பா தானே இருந்தது, நீ போட்டி குடிக்க வேண்டியதான். பால் பவுடரை கொடுத்தா அது பால் தான்டா. அந்த பாலை வந்து இப்போ இங்கே வந்து அங்கே பால் உற்பத்தி கூடவா இருக்கு. அப்போ அதை கணக்கு நுகர்வு இல்லைன்றபடி அதை பவுடர் ஆக்கி நாங்கள் பல வருஷம் வச்சுக்கிறோம். சரி வாங்க. வடை இது மடையா? தூணோட தூணா சில நேரம் நிக்கிறீங்களா? எழுந்துரு ஞாயிற்றுக்கிழமை. சரி இங்க இது உளுந்து வடையா? கார வடையா? இல்ல அப்ப பருப்பு வடை தான். இது என்ன கடலைமா போட்டா செய்வாங்க? ஓகே இதான் பருப்பு வடை. சுட பருப்பு வடை. கார வடை சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க மாப்பிள்ள. திருநெல்வேலி பாச ஒரு மாதிரி இருக்கு. நீ கதை தான் திருநெல்வேலி பாச இல்லை என்னல என்ன லம்தா? அப்ப இல்லை சொல்லி காட்டு. ஆனால் அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட திருநெல்வேலியும் நம்ம ஊர் பாசையும் வந்து ஒன்றாத்தான் இருக்கு. ஆடு வந்துடு வா. சரி, அதில் வந்து டீ குடிப்பா ஒன்று போனாங்க. உடனே வந்து ஆடு வந்து கொண்டுட்டு ரேகி கூட வைக்கல, அப்படியே பைக்கில் வச்சு களத்தை அறுத்துட்டு இப்போ ஆடை வந்து உரிக்க போயிடும். அதோட யூடியூப்பில் வந்து சில காணொலியில் வந்து காட்ட இல்லாது அதை பற்றி தெரிஞ்சாக்களை தெரிஞ்சிருக்கும். ஆடை இருக்கிற ஒரு உயிரை வதைக்கிற மாதிரி காட்ட இல்லாது, அதை சித்திரம் பண்ணுற மாதிரி காட்ட இல்லாது, ரத்தங்கள் காட்ட இல்லாது, ஒரு ஆயுதம் பயன்படுத்துகிற மாதிரி காட்ட இல்லாது, அப்படி வந்து பிளாப்லாப்லான்னு கணக்கு வரைமுறை இருக்குது. அதனால் அதில் போய்க்க ரத்தம் ஏதாவது வந்தால் அது எல்லாமே வந்து வெட்டிடுவோம். பாருங்க, வெள்ளாடு கொண்டு வந்தீங்கன்னா எங்களோட ஊரில் அடிக்கடி வந்து எங்களோட ஊரில் அதையும் இதையும் சொல்லிக்க வந்து சில பேர் வந்து குழம்புறீங்க. இப்போ நான் அங்கேருந்து வந்தபடியாக எனக்கு புதுசாக இருக்கிற சரி ஆடை இனி வந்து இதில் கட்டி தூக்கி வந்து உரிக்க போகணும். பாருங்கள் எவ்வளோ மக்கள் சூழ்ந்திருக்கணும். இதில் வந்து கறி பண்ணுறக்காண்டி வந்திருக்கணும். அதை தவிர சுற்றி ஒரு பப்ளிக்கான ரோட், இந்த ரோட்லேயே வச்சு உரிக்கணும்.
வேலைக்கு போயினோம். லேக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டு தான் அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி கட்டுவாங்க. கட்டி தூக்கிட்டாங்க. எவ்வளோ நிற்குமாண்ணா இது? எத்தனை கிலோ நிற்கும்? ஒரு 15 கிலோ வரும். 15 கிலோ வரும். நறுக்க இனிதான் வெட்டிட்டு நறுப்பீங்க? வெட்டினப்புறா தான். நல்ல வெயிட்டாக இருக்கும். 20 கிலோவுக்கு மேலே வருவேன்னு நினைக்கிறேன். இது செம்மறியாடா. அண்ணாண்ட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. எப்படி அந்த ஒரு உடுப்பு போட்டுட்டு கலட்டுற மாதிரி அப்படியே கலட்டுறாரு. ரைட், அப்படியே உரிச்சாரு, அப்படியே இழுத்தாரு. சரி, அவ்வளோதான். சரி, இனி பார்ட்ஸ் போடுற இதில் வந்து இறங்கிட்டார். இதில் அறுத்துட்டு இங்கே கொண்டு கொடுக்க இங்கே அண்ணா வந்து பங்கு போடுற ரச்சியில். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது. இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தை, அதாவது இங்கே வந்து கசாப்பு கடைன்னு சொல்லிக்கணும். இந்த ஆட்டிறச்சி மாட்டிறச்சி சந்தை எல்லாமே வந்து இப்படி தான் வீடியோரங்களில் இப்படி என்ன எல்லா இடம் இப்படின்னு சொல்ல வரையில் நான் கண்டது வந்து இப்படித்தான் இருக்கு. சில பேர் வந்து அதை நெகட்டிவாக வந்து பார்க்க தோணும், என்ன எல்லா இடம் இப்படித்தான். நான் கண்ட விஷயத்த புதுமையான விஷயத்த வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளனா. சரி, எப்படியோ வந்து ஆட்களுமே வந்து பக்கத்தில் நிற்கிறோம். அந்த சுட சுட ரச்சி என்ற மாதிரி சுட சுட வச்சு உரிச்சு அந்த கோழி எல்லாம் இப்போ நாங்கள் கோழி கடைக்கு போனால் கோழியை உடனே வச்சு உரிச்சு கொடுக்குற மாதிரி இங்கே வந்து ஆட்டை உரிச்சிக்கணும். மற்ற இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா வந்து சில ஆடுகள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கும். அப்படியான ஆடுகளை வந்து உரித்து சில பேர் வந்து விற்கிறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அது இங்கே தடைப்படும். அதோடு வந்து சில பேர் வந்து அந்த பெண் ஆடு இருக்குது தானே, பெண் ஆட்டை வந்து அடித்து கொடுக்க இருக்கும். ஆனால் அப்படியான சந்தர்ப்பங்கள் இதில் வந்து தடைப்படுது. உடனே உயிரோடையே பார்த்து சுட சுட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வகையில் இதுவுமே வந்து நன்மை தான். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நிறைவு செய்கிறோம். செல்வம், உங்களுக்குமே புதுசாக இருந்தோம் இதே பார்த்துருக்கீங்க. சரி, நாங்கள் எங்களுக்கு புதுசாக இருந்தது அதான் பயன்படுத்தாங்க. பார்க்கல அவர் ஊறினாரா? நுரையீரல் ஊறினார். சரி, அப்படியே உரிமலை அப்படியே மங்கு போட்டு இதிலே வச்சு ஒரு அறுபது அதில் முடிஞ்சிடும். சரி, அப்படி இதோட வீடியோ முடிச்சு கொள்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் புதுமையாக பார்க்குற விஷயங்கள், எங்களுடைய அனுபவங்கள் உங்களோட பயந்து கொள்ள காத்திருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வடை, உளுந்து வடை. எங்களோட வடைகளுக்கு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் அள்ளி போடுவோம். இதில் வந்து பச்சை மிளகாய் கூடாது, மிளகு போட்டுருக்கோம். மிளகும் ஜீரகமும் போட்டிருப்பாங்க. காலையிலேயே ஒருத்தன் பெப்சியை வேண்டி வச்சுருக்காங்க. கேட்டால் நீங்கள் டீ குடிக்கிறீங்க, அதனால் பெப்சியா என்ன கதைன்ட்டு எனக்கு விளங்கலாம். வெறும் வயிற்றுல குடிச்சேன்டா வயிறு காணாமல் போயிடும். டீ குடிச்சாலும் வயிறு காணாமல் டீ குடிக்கலாம், இதுதான் குடிக்கக்கூடாது. இந்த அளவு தானே குடிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் டீ குடிக்கிறதுக்கு குடிக்கலாம். நீங்கள் குடிங்க. வேறு சாப்பிட்றாரு எங்கள் ஆள். நல்ல முறுமுறுப்பாக இருக்குது, முறுமுறுப்பாக இருக்குது, சூடாக இருக்குது. அதனால தான் உங்களோட காசு 35 ரூபா தான். 35 ரூபாய் எங்கள் ஒரே ஒரு சென்டர் ப்ரெஸ் தான் வேண்டாம் முடியும். நக்கல் அடிக்கிற ரியாலிட்டியை சொல்கிறேன், உண்மையை தானே சொல்கிறேன். நம்ம இல்லாத சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு பொருளாதார கொள்ளை வித்தியாசமாக இருக்குது. அதுக்குன்னு ஒரே ஒரு ரூபா சென்டர் ப்ரெஸ். முதல் வந்து ஆட்சிக்காரன் கொள்ளை அடிச்சுட்டாங்க, கடனில் இருக்குது. நான் நாட்டுக்கு போய் ரெண்டு தனிநபர் கடனை வந்து அடைக்கிறோம். எவ்வளோ கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். வடை குடித்தோம், டீ குடித்தோம், அதோட கோலி சோடா நல்ல இது இருக்குது. கிரேப் ஃப்ளேவரா?
இங்க வந்து கூடுதலா நாங்கள் ஆட்ல பார்ப்போம்ல ஃபேமஸ் பிராண்ட் சூடாக்கள் இருக்குல்ல அதுகள் எல்லாமே வந்து இங்க குடிக்கணும் இல்லை அதில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்துட்டு வேறு வேறு நாடுகளில் இருக்கிறாங்கலாம் குடிக்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளூர் உற்பத்தி சோடாக்கள் கணக்கு இருக்குது அதை விட டீ வந்து கணக்கு இருக்குது கணக்கு டீ தான் முக்கியம் இங்கே டீ காஃபி தான் அதோட தயிர்கள் ஃப்ரூட் ஜூஸுகள் அப்படின்ட்டு உள்ளூர்லேயே உற்பத்தி செய்த கணக்கு விஷயங்கள் வந்து கடையில் இருக்குது பல இடங்களில் நாங்கள் இந்த ஃபேமஸ் இந்த கோஆப்ரேட் பிராண்ட் பெப்சி கோலா இருக்குது தானே அதுக்கெல்லாம் யூசேஜ் கிடையாது அழைச்சி வரது இது வந்து ஒரு உள்ளூர் உற்பத்தி தான் எஸ் என்னது நேம் இது வந்து வீரனா கிளாஸ்ல வரும் இப்போ பிளாஸ்டிக்ல வரும் வீரனா என்னது உள்ளுக்குள்ள வந்து கோழி இருக்காங்க